ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீ வியாதிகளோ சுகவீனமாகவோ பலவீனமாகவோ கவலையோடு கண்ணீரோடு இருந்தால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. இயேசுனுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலனோடு இருப்பது தான். அதைத்தான் யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகின்றான், வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். திருடனுடைய வேலை நமக்கு வியாதியை கொடுப்பது, கவலைகள் கண்ணீரை கொடுப்பது அவனுடைய வேலை. ஆனால் தேவனுடைய வேலை ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் கொடுப்பது தான் இயேசுனுடைய காரியமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதிகளுக்கு தேவன் காரணர் அல்ல, பிசாசு தான் காரணம். ஆண்டவர் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது அங்கே வியாதிகளுக்கோ வேதனைகளுக்கோ கண்ணீருக்கோ வியர்வை சிந்தி அங்கே வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, கஷ்டங்கள் பட தேவையில்லை. மனிதன் சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தனால தான் வியாதிகள் வந்தது, கவலை கண்ணீர் எல்லாம் வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளுக்கு காரணம் உலகத்தின் அதிபதியான பிசாசானவனுடைய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைங்க, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுடைய திருச்சபையில் என்ன பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை தேவன் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு, வீடு கட்ட முடியாதவர்களுக்கு, திருமணம் தடைப்பட்ட 40 வயது திருமணம் தடைப்பட்ட மக்களுக்கு, இப்படி அநேக அற்புதங்களை தேவன் எங்கள் திருச்சபையில் செய்திருக்கிறார். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், வெளியிலிருந்து வருவாங்க ஜெபிக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் விசுவாச வார்த்தைகளை வைத்து ஜெபித்த பொழுது தேவன் அற்புதமாய் கர்ப்பங்களை திறந்தார். புரியுங்களா? அவர்களுக்கு குழந்தை, முதல் குழந்தை மட்டுமல்ல 10 வருடங்களுக்கு அப்புறமாக அடுத்தும் குழந்தைகள் பெற்று இன்றைக்கு எவ்வளவு அவர்கள் சந்தோஷமாக நிந்தைகள் அவமானங்கள் நீங்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர், அற்புதங்கள் செய்கிறவர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து அவர்கள் அனுப்பினோம். அந்த விசுவாசம் பெரிய காரியங்களை செய்தது. அந்த நாட்களெல்லாம் நானும் என்னோட துணைவியார் பாஸ்டர் டாக்டர் ஷீலாவும் அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். புரியுங்களா? அந்த பாடலை இன்றைக்கு நான் பாடுகிறேன். நீங்களும் எங்களோடு கூட விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இப்பொழுதே கர்த்தர் இன்றைக்கே உங்களுடைய கர்ப்பங்களை ஆண்டவர் திறப்பார், உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சந்துயம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் ஓடுதான், இயேசு என்ற நாமத்தில் பிசாசுகள் ஓடுதான், இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா! அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா! அதனால தான் விசுவாசத்தோடு பாடுகிறோம், அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹல்லேலூயா! கடலின் மீது நடந்தார் அற்புதர். ஹல்லேலூயா! சில செங்கடலை பிறந்தார் நம்முடைய அற்புதர். ஹல்லேலூயா! எரிகிய கோட்டையை கர்த்தர் நினைத்தாரு, தகர்த்தெறிந்தார். சில யோர்தான் நதியை இரண்டாக பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இயேசு என்ற நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். இயேசு என்ற நாமம் அற்புதத்தின் நாமம். ஹல்லேலூயா! வாய்களை நீங்கள் விரிவாய் திறந்து, இயேசுவே அற்புதரே என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் ஐயா என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் இயேசுவால மாற்ற முடியும். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்த வேளையிலே இயேசுவே என் உள்ளத்தில் வாருங்கப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதற்காக நீர் அடக்கம் செய்யப்பட்டு, நீர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீரே இரட்சகர், உலக இரட்சகர் என்பதை அறிக்கையிடுகிறேன் சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. அற்புதத்தை கேளுங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா! ஒன்று உங்களுக்கு இந்த நாள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு என்ற நாமத்திற்கும், இயேசு என்றால் வார்த்தை, ஜீவ வார்த்தை.
வார்த்தை, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை திருத்துவ தேவன் அந்த இயேசு அதில் ஒரு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை என இல்லாததை என இருக்கிறதாக மாற்றும். அந்த வார்த்தை தான் உலகத்தையே உருவாக்கின வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா? இயேசுவை எடுத்து பயன்படுத்துங்க, இயேசுவின் வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க, அற்புதம் நடக்கும். அதனால தான் வார்த்தை என்ன சொல்கிறது? சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 20 தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரா? அந்த வார்த்தை என்ன செய்கிறது? சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை அழிவுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார் என்று சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 20 பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஜனங்களுக்கு வியாதியை கொடுப்பது அல்ல, ஜனங்களை வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, வியாதிகளை குணமாக்கி அவர்களுக்கு நல்ல ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க இயேசு பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் நம்முடைய தேவன் வித்தியாசமான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் அழிப்பவர் அல்ல, அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவோ உங்களுக்கு நான் சாட்சிகளை சொல்ல முடியும். எங்களுடைய திருச்சபையில் புரியுங்களா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி சுகத்தை பெற்றுக்கொண்டோம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் திருவிருந்து அனுசரிப்போம். திருவிருந்து என்னன்னா, இயேசுவின் அவரை நினைவுகூர்ந்த மாமிசத்தை புசிப்பதற்கும் இரத்தத்தை நினைவு கூறுவதற்கும் அந்த திருவிருந்து நாங்கள் விசுவாசத்தோடு எடுக்கின்ற பொழுது, அந்த விசுவாச திருவிருந்து எடுக்கின்ற பொழுது அநேக நோய்கள் போனது, அநேக வியாதிகளை கர்த்தர் நீக்கினார், அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை புசித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 30 லட்சம் ஜனங்கள். அவர் பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டிய மாமிசத்தை புசித்தாங்க, ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். பூசின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு பலனை கொடுத்தார். 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. கால்கள் வீங்க கிடையாது, வஸ்திரம் கிழிந்து போக கிடையாது, ஏன்னா அவங்க பாதரட்சை தேயவில்லை, கால்கள் வீங்க கிடையாது. அந்த வனாந்தரத்தில் ஏன்னா டாக்டர் இருந்தாங்களா, கிளினிக் இருந்ததா, ஹாஸ்பிட்டல் இருந்ததா, மெடிக்கல் ஷாப் இருந்ததா? கிடையாது. ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் யாத்திராகமம் 15 அதிகாரம் வசனம் 26 பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? நானே பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியனுக்கு வந்த எந்த ஒரு வியாதியும் உனக்கு வர விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படியாக 40 வருடமும் ஒருவர் கூட பலவீனப்பட்ட கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. காரணம், இந்த வேத வசனத்தை இந்த யாத்திராகமம் 15:26 சொல்கிறார், நானே பரிகாரியாக கர்த்தர். இந்த வார்த்தையை ஒரு மனிதர்கள 30 லட்சம் ஜனங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசம் வைத்தாங்க. ஹல்லேலூயா. கண்மூடித்தனமாக இந்த வார்த்தையை நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால், நானே பரம வைத்தியர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை முழு இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாசம் வைத்த பொழுது அந்த விசுவாசம் அவர்களுக்கு வியாதியை விரட்டியது, கொள்ளை நோய்களை விரட்டியது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர் அதில் கடித்தா கூட அவர் நினைச்சாங்க, அதிலிருந்து அவர்கள் உயிர் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் விசுவாசம் வைங்க, வாயை விரிவாய் திறந்து, நீரே பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி என்றால் பரம வைத்தியர். இயேசு பரம வைத்தியர். என்னுடைய வியாதிக்கு அவர்தான் பரம வைத்தியர். சொல்ல 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 என்ன உண்டாகும்? ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க, அவனவன் வாயினால் அவன் வயிறு திருப்தியாகும் என்று நம்ம வேதவசனத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாயை திறந்து சொல்ல சொல்ல அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையாய் ஒரு சகோதரியை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு இன்றைக்கு ஜீவனோடு உயிரோடு இருக்கிறாங்க அமெரிக்க தேசத்தில். டோடி ஆஸ்டின் என்று சொல்லக்கூடிய லேக்குட் திருச்சபை ஸ்தாபகர் ஜான் ஆஸ்டின் அவர்களுடைய மனைவி டோடி ஆஸ்டின். அவங்க பாருங்க, அவர்களுக்கு நுரையீரலில் ஒரு கேன்சர் நோய் வந்திருந்தது. புரியுங்களா? நன்றாக கத்திரிக்கா ஆடி ஓடி ஊழியம் செய்தார்கள், பிள்ளைகளை வளர்த்தாங்க. திடீரென்று பலவீனப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நுரையீரல் கேன்சர் வருகின்ற பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பொழுது டாக்டருடைய ரிப்போர்ட் அவங்க என்ன செய்யலை,
ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற விசுவாச வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தி ஒவ்வொரு நாள் சொல்ல அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாச்சு? அந்த கேன்சரே மறைந்து போனது. அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேன்சர் என்ற அறிகுறியே இல்லை. அவங்க இன்றைக்கும் 90 வயதை கடந்து இன்றைக்கும் சில மாதங்களுக்கு முன்பாக கூட அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. உயிரோடு ஜீவனுள்ள சாட்சியாக அவங்க லேக்வுட் சர்ச்சில் அமெரிக்காவில் இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியங்களை மகனோடு சேர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஜோயல் ஆஸ்டின் அவர்களுடைய தாயார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியில் இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர், கேன்சரோ, ஏன்னா ஹார்ட் அட்டாக், எந்த வியாதியில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க. நீங்களும் இந்த விசுவாச வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய விருப்பம், திட்டம் நீங்கள் காலத்துக்கு முன்பாக மரிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம், விருப்பம், நோக்கம் என்ன? நீங்கள் இந்த பூமியிலே ஜீவனோடு, பரிபூர்ண ஜீவனோடு வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய, இந்த பூமியிலே சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் விருப்பமாக இருக்கிறது. அதுதான் வேதவசனம் சங்கீதம் 118 அதிகாரம் வசனம் 17 நாம் பார்க்கின்ற பொழுது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறார், ஏன்னா நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியோடு நீங்க இருந்தா என்னோடு கூட விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீங்க சாவாமல் பிழைக்கிறீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக நீங்க வாழ போறீங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக வைக்க போகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று நீதிமொழிகள் 9:11 தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எடுத்து நீங்க பயன்படுத்தணும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டது போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து சொல்லணும். உங்க வாழ்க்கை வாயினாலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18 அதிகாரம் வசனம் 21 படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க விசுவாச வார்த்தையோ எடுத்து நீங்க உங்க ஜீவனை குறித்து நீங்க பேசணும். மரணத்தை, சாவை குறித்து பேசக்கூடாது. ஜீவனை குறித்து பேசுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நீங்க விவரிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்ல, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் சொல்லியிருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கக்கூடியவர், பெருக்கி தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த சகோதரி பாருங்க, கேன்சர் நோயிலிருந்து குணமானதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையை செய்தேன், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசித்து அதை உரிமையாக்கி கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் பாருங்க, நீதிமொழிகள் 4 அதிகாரம் வசனம் 20 முதல் 22 பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை உங்கள் ஜீவனை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மருத்துவர்கள் முயற்சி செய்யலாம், ஆனாலும் அதற்கு மருத்துவர்களோட கைவிடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3 அதிகாரம் 6 வசனத்திலே நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு அற்புதங்களை செய்தார். புரியுங்களா? அதே தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் வார்த்தை என்ற வடிவிலே இருக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஒன்றும் இல்லாதிலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டே உருவாக்கினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அவருடைய சாயலை படைத்து வைத்திருக்கிறார். அந்த சாயலை படைத்து நீங்க குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது, இயேசு பயன்படுத்தின பொழுது எதே அற்புதம் நடைபெற்றதோ அதே அற்புதம் இன்றைக்கும் நீங்கள் வார்த்தையை சொல்கின்ற பொழுது நடைபெறும். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும். உங்கள் இல்லாமை இருக்கிறதாக மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய குறைவு நிறைவானதாக மாறும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதிசயத்தை செய்கிறவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் நீதிமொழிகள் 4 அதிகாரம் வசனம் 20 முதல் 22 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன்
கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாங்க. இதாங்க சீக்ரெட்டு. புரியுங்களா? நம்ம மாத்திரை மருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். புரியுங்களா? ஏன்னா சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், எல்லா காரியங்களும் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதா. யாருக்கு? அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, வசனத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரீரத்துக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இதுதாங்க நம்ம நம்பிக்கை. இதன் மேலே நம்பிக்கை வைங்க. ஒவ்வொரு நாள் எழுந்திருந்து ஜெபிங்க, துதிங்க, வசனத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்வது, கர்த்தருடைய இந்த ஜீவனுள்ள வசனங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா! ஏன்னா வியாதியை கொண்டு வந்தது பிசாசு தான். புரியுங்களா? தேவன் வியாதிக்கு காரணர் அல்ல. அதனால்தான் என்ன கர்த்தர் சொல்றாரு, நான் ஜீவன் கொடுக்கிறவன், நான் வித்தியாசமானாலே. பிசாசு நானும் வித்தியாசமானவங்க. அவன் கொல்றவன், அழிக்கிறவன், திருடுறவன். வியாதிக்கு அவன் தான் காரணம். ஏதேன் தோட்டத்தில் வியாதி நம்முடைய ஆதி தகப்பனார் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாம் ஏவாள் மூலம் வியாதி வந்தது. ஆனால் தேவன் ஆதாமை கொள்ளாதபடி அதற்கு பதிலாக ஒரு மிருக ஜீவத்தை ஆண்டவரை அடித்து என்ன செய்தார்? பலியிட்டு அந்த ஆடையை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமை தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ ஒன்று, நீங்கள் என்ன செய்யணாக்கா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். அதான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் என்ன செய்யணாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. அதில் ஜீவன் இருக்கிறதுங்க, ஆரோக்கியம் இருக்கிறது. ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் செல்றீங்க, கடைக்கு போகும்போது அங்கே பழக்கடைகள் எல்லாம் இருக்கிறது, காய்கறி கடை. அங்கே என்ன சொல்கிறாங்க? சார், இந்த பழத்தை ஒன்று சாப்பிட்டு பாருங்க சார். ஹல்லேலூயா! அது போல தெரியுது, அவ்வளோ டேஸ்டானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பழத்தை சாப்பிட்டோம், நல்லா இருக்கணும், நல்ல நாள் அங்கே வாங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்களேன். ஆனால் இங்கே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனுடைய இந்த வார்த்தையை எடுத்து நீ பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறது, தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த கர்த்தர வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? மாறாததாக இருக்கிறது என்று யோவான் 21வது அதிகாரம் வசனம் 45 பார்க்கலாம். 2வது வசனமாக, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டான். ஹல்லேலூயா! நான் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுமில்லை சொல்லிட்டார்னாக்கா அது தவறி போகவே கிடையாதுங்க. ஏனென்றால் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா! மனிதன் பொய் சொல்லலாம், கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவரை மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா! விசுவாசம் வைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அவர் சொல்லிட்டார்னாக்கா சொன்னதை அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டு அது திரும்பக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால்தான் இந்த வார்த்தையை எடுத்து இரவும் பகலும் மனதில் வைத்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு நீங்கள் சாட்சியாக இந்த வார்த்தையை கேட்டுட்டு டெலிவிஷனில் எனக்கு என்ன செய்யலாம்? எங்களுடைய இமெயிலுக்கு, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா வார்த்தையை எடுத்து மெடிடேட் பண்ணி அதை அறிக்கையிடும்படியாக, ஏன்னா என்னுடைய வியாதிக்கிணராக, ஏன்னா அந்த வார்த்தையை எடுத்து பேசும்படியாக சொன்னீங்க. நான் பேசினேன், ஒரு வாரத்தில் பார்க்குறேன், ஒரு மாதத்தில் பார்க்குறேன், பெரிய மாற்றத்தை நான் காண்கிறேன். ஏன்னா என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கு என்று நீங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா! நீ முழுவதும் நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா! 3வதாக, கர்த்தருடைய சித்தம் சுகமளிக்கும் வல்லமை உங்களுள்ள கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்வது தான், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது தான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போனது கிடையாதுங்க. எல்லாரும் சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால் தான் வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 13 பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா!
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் சித்தம் என்ன? நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டியதுதான். நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதுதான் கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சொல்லணும், தேவனுடைய பிரியம் திட்டம் என்ன? நான் ஆரோக்கியமாக இருப்பது தான். ஹல்லேலூயா. அப்படி வாயில நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது, ஜீவனின் ஆவி உங்கள் சரீரத்தை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவில் எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியானவர் என்ன செய்றாரு? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சாவையும் நோயையும் வென்றவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தை படைத்தது அவர் தாங்க. முழு சரீரத்தினுடைய உறுப்புகளை படைத்த அவர் உங்களுடைய வியாதியை குணமாக்க அவருக்கு இலகுவான ஒரு காரியம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தவர். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உச்சந்தலைமை உள்ளங்கால் வரை இறங்கி வருகிறது. எல்லா நாடி நரம்புகளில் இயேசு ரத்தம் பாய்கிறது. எல்லா பலவீனங்களை ஆண்டவர் சுட்டெரித்து போடுகிறார். எல்லா சோர்வுகள் வியாதிகளை ஆண்டவர் நீக்குகிறார். இந்த அக்கினி அபிஷேகம் வல்லமை உங்களை உயிர் பெற்ற சேனையாய் கர்த்தருக்காய் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனோடு கூட கழுகளை போல செட்டைகள் எடுத்து எடுப்பும் பலனாக மான்காலுக்கு கொத்த பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஜீவனின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவங்களுக்கு வந்தால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்கள் என்ன செய்யணும்னாக்க, ஏன்னா நீங்கள் வார்த்தையை எடுத்து பயன்படுத்தணும், வசனத்தை எடுத்து பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 3 பார்க்கின்ற பொழுது, ஏன்னா அங்கே பார்க்கிறோம், ஒரு குஷ்டரோகி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் சுஸ்தமாவேன் என்றான். அதற்கு இயேசு, ஆம் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுஸ்தமாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வியாதியாக இருப்பது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆனால் உங்கள் வாயிலிருந்து கேட்கணும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கணும். உங்கள் வியாதி படுக்கை நீக்கணும்னா இங்கே வாயை திறந்து, இயேசுவே என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை குணமாக்குங்க என்று சொல்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வியாதி படுக்கையை கர்த்தர் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நான் ஆரோக்கியமாக இருப்பது, உம்முடைய சித்தம் என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும், கணவனும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும், தாயின் தகப்பனும் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் சித்தம். பிசாசு என்ன செய்கிறான்? வியாதியை கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தருடைய திட்டமோ சித்தமோ நீங்கள் சுகமாக இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அதனால் தான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படின் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதனுக்கு என்ன எல்லா வியாதிகளும் பார்த்தீங்கன்னா, கேன்சர் வியாதி, டயபெட்டிஸ் வியாதி, அதே போல பார்த்தீங்கன்னாக்க பிரஷர், கிட்னி ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், எல்லா வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், நீ எகிப்தில் 430 வருடத்தில் அடிமையாக இருந்தபோது எல்லா வியாதி வந்தது, ஆனால் இப்பொழுது நானே பரிகாரியாகிய கர்த்தர், பரம வைத்தியர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை 30 லட்சம் ஜனங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே தலைவன் கீழே அந்த பாலைவனத்தில் 40 வருடம் நடந்தார்கள். மோசையின் தலைமையின் கீழாக எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு, கானான் தேசத்துக்கு 11 நாளில் சாட்டில் வந்துடலாம். ஆனால் தேவன் அவர்களை 40 வருடம் வனாந்தரத்தை நடந்ததுக்கு காரணம் என்ன? இந்த 11 நாளில் போயிட்டா இந்த 430 வருடம் அவங்க என்ன செய்யற அடிமைகளாக இருந்தாங்க. அண்டுவதற்கு கூட வீடு கிடையாது. ஆனால் 11 நாளில் போனால் அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தா அவங்க அவங்களுக்கு அற்புதம் செய்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவன் 40 வருடம் கூட வனாந்தரத்தில் நடந்தபோது அவங்க வணங்கா கழுத்துற ஜனங்களாக இருந்தாங்க. விக்கிரகங்களை உண்டி வணங்கினாங்க. எகிப்தில் போய் அங்கே போய் மாமிசத்தை சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு, நானே உன் பரிகாரி, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நானே எல்லாத்தையும் செய்வேன், சுகமளிக்கக்கூடியவர் நான், சாப்பாட்டை குடிக்கிறேன் நான், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பத்தை கொடுத்தவன் பாதுகாப்பேன், அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 40 வருடம் அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தினார். புரியுங்களா? பாருங்க, 30 ஜனங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குங்க? கர்த்தர் வானத்தின் மன்னாவை கொடுத்தார்.
ஏன்னா குடிப்பதற்கு கண்மலையிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். இறைச்சி கேட்டாங்க புரியுங்களா? அந்த வனாந்திரத்திலே என கர்த்தர் என்ன செய்தார்? காடைகளை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். புரியுங்களா? இவ்வளவு அற்புதமாய் ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல வியாதி இல்லாதபடி, என வேதனை இல்லாதபடி, கண்ணீர் இல்லாதபடி, கவலை இல்லாதபடி கர்த்தர் அவர்களை நடத்தினார். இன்றைக்கும் உங்கள் இந்த வாழ்க்கை கானானை நோக்கி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவாருங்க. அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். ஏன்னா இஸ்ரேல் நாணித்து போன எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அற்புதங்களை செய்து அவர் என்ன செய்தார்? வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய சேனை முன்பா செங்கடல், எங்கிட்டும் வழியே இல்லை, சாக வேண்டிதான். அந்த வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். இன்றைக்கும் டாக்டர் கைவிட்டிருக்கலாம், உங்களுக்கு ஏன்னா மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஏன்னா எனக்கு அவ்வளவுதான நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை எப்படியாக செங்கடல் இரண்டாய் பிளந்தாரோ, அக்கறையிலே இந்த ஜனங்களை தூக்கி போய் விட்டார் பாருங்க. அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிய படுக்கை நீக்கி உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். காரணம் அவர் சொன்னார், நானே பரிகாரியாக கர்த்தன், நானே பரம வைத்தர் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை செய்தி கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ரத்தத்தை தெளிக்கிற நாமத்தில் எல்லா வியாதிகள் நீங்கட்டும், பிசாசின் கிரிகள் நீங்கட்டும். நீரே அற்புத சுகத்தை உச்சத்தில் உள்ளங்கள் வரை கொடுப்பீராக. உடைய நாம மகிமைக்காய் பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சியை எழுப்புவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.